செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. சம்பாரிக்கிறது தான் கஷ்டம். இங்கே ஈஸியாக எல்லா காசையும் கரியா குப்பையில போட எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கோம். ஆனால் சம்பாரித்து கொடுக்குறவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்க ஒருத்தர் கூட இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனையே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனலில் வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. எய்த்த வீட்டுக்காரங்க பிரிட்ஜ் வாங்கியிருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க நகை வாங்கியிருக்காங்க, அவங்க இதை வாங்கியிருக்காங்க, இவங்க அதை வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாம் வாங்குறது இருக்கட்டுங்க, அவங்க வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நானும் வாங்கணும், நானும் என் வீடு ஃபுல்லாக அடைச்சி வைக்கணும் இப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் கரெக்டுன்னு நினைக்கிறீங்க? பணம் ஒன்றும் நமக்கு ஈஸியாக கிடைக்கலங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். மாதம் முழுக்க கஷ்டப்பட்டு மாத சம்பளம் வாங்குறவங்களா இருக்கட்டும், அன்றாடம் ஏதோ ஒரு உழைப்பை போட்டு கையில் காசு வாங்குற சின்ன வியாபாரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இந்த ₹1 சம்பாதிக்கிறோம். யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு சீன் போடுறாங்க, நிறைய அந்தாஸ் காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை பார்த்து நானும் பண்ணுவேன், நானும் அதை பண்ணாதான் என்னை பெரியாள்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மயக்கத்துக்குள்ளே மட்டும் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறந்துடாதீங்க, நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை நம்பி இருக்கிற உங்கள் குடும்பமும் சேர்ந்து அதில் அழிஞ்சு போகுது. உங்களை நம்பி உங்ககிட்ட அந்த சம்பாரித்த கைசாவை கொடுக்குறாங்கல்ல, இந்த இடத்துல அவங்க நம்பிக்கையை நீங்கள் சுக்குநூறாக உடச்சிட்ருக்கீங்க. அதுதான் உண்மை. அப்போ நானும் எதுவும் செலவு பண்ணக்கூடாதா, நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தப்பு கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, நீங்கள் செலவு பண்ணுற காசில் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் அது சுயநலம். உங்கள் சந்தோஷத்தோட உங்கள் ஃபேமிலியும் சேர்த்து சந்தோஷப்படுத்தினா தானே சந்தோஷமாக இருக்கும். எப்படி ஒரு சாப்பாடாக இருக்கட்டுமே, கடையில் ₹500 வாங்கினா கூட ஒரு ஆள் வயிறு நிறைய கூட சாப்பிட முடிய மாட்டேக்கு, கரெக்டு தானே? ஆனால் ஒரு ₹100 சிக்கன் எடுத்தால் கூட ஃபேமிலியாக ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிடும்போது இருக்கிற சுகமும் சந்தோஷமும் கண்டிப்பாக அந்த ₹500 ஆடம்பர சாப்பாடில் கிடைக்காது. நீ சொல்கிறது ஈஸிமா, நாங்களும் என்றைக்கு ஒரு நாள் தான் செலவு பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் என்றைக்கு ஒரு நாளுங்கிறத நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் செலவு பண்ணுறத ஒவ்வொரு ரூபாயும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீட்டுக்கு வருதுங்கிறத ஞாபகம் வச்சு பண்ணுங்கள். அப்போனா மட்டும்தான் நீங்களும் ஹாப்பியாக இருக்க முடியும், உங்கள் ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்க முடியும். உங்களுக்கு இது புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. செலவை பார்த்து பண்ணுங்கள்.